ஆண்டவர் ஆக்கிய இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினாலே தபசு காலத்தின் 27வது நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலிருந்தானே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வாசிக்கிற பொழுது, தேவாலயத்தில் அலங்கார வாசலில் பிறந்ததிலிருந்து சப்பானியாய் இருக்கிற ஒரு மனுஷனை அவன் குடும்பத்தினர் கொண்டு வந்து அவனை வைத்து விட்டு போய்வார்கள். அவன் நாள் முழுவதும் பிச்சை கேட்பான், திரும்ப கொண்டு போயிடுவாங்க. இது வழக்கமாக நடக்கிற காரியம். சப்பானி பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் தேவாலயத்தின் அலங்கார வாசலில் அமர்ந்து பிச்சை கேட்கிறவன். வருகிறவர் போகிறவர்கள் அவர்களை பார்த்து பிச்சை கேட்டு பிழைப்பை நடத்துகிறவன். அன்று பேதுரும் யோவானும் அந்த தேவாலயத்துக்கு வருகிறார்கள். இந்த சப்பானிக்கு அவர்களை அடையாளப்படுத்தி ஏதாச்சும் அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று அவனிடத்தில் பிச்சை கேட்டான். வசனம் சொல்கிறது, பேதுரும் யோவானும் அவள் பார்த்து எங்கள் இடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பேதுருவும் யோவானும் இவர்கள் இயேசுவின் சீஷர்கள் இந்த சப்பானியை பார்த்து சொல்லுகிறார்கள், பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி 7ஆம் வசனம் சொல்லுகிறது, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் அடைந்து அவன் எழுந்து குதித்து நடந்து ஓடி அவர்களோடு சேர்ந்து தேவாலயத்தில் போய் ஆண்டவரை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு விசுவாசிகளாய் இருக்கிற நாம், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய திருப்பணி ஆற்றுகிறேன் பல நிலைகளில் விசுவாசிகளாய், உபதேசிமார்களாய், ஆயர்களாய், பல நிலைகளில் நாங்கள் சுவிசேஷர்களாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற நாங்கள், நமக்கு இந்த வேத பகுதி ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இந்த தபசு காலங்களிலாவது நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் விசுவாசத்தில் நம்பிக்கையில் ஆண்டவரை நாமத்தை உயர்த்துவதற்காக இந்த தபசு காலங்களை ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரி, இந்த ஊழியக்காரர்கள், இந்த சீஷர்கள் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற சப்பானியை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் பொன்னும் வெள்ளியும் இல்லை, எங்களிடத்தில் இருப்பதை உனக்கு தருகிறேன் என்றார். அவர்கள் பொன்னையும் வெள்ளியும் நம்பி வாழலை, பொன்னையும் வெள்ளியும் நம்பி ஊழியம் செய்யவில்லை, பொன்னையும் நம்பிதான் நமக்கு அந்தஸ்து இருக்கிறது, பெருமை இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படவில்லை. அவளை வெறுக்கிறவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதை அடிப்படையாய் வைத்து நாம் சாட்சி பகிர்கிறோம்? பணத்தை வைச்சா, சொத்துக்களை வைத்தா, என்னுடைய வருமானத்தை வைத்தா, உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி முதன்மைப்படுத்தி அதில் நம்பிக்கையுடையவர்களாய் ஊழியம் செய்கிறவர்களாய் ஆண்டவரை மையப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவருக்கு என்று சாட்சிகளாய் இருக்க பிரயாசப்படுகிறீர்களா? அதை ஆண்டவர் வெறுக்கிறார். அதை விரும்புகிற தேவன் அல்ல. இங்கே பேதுருவையும் யோவானையும் அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதிலளிக்கின்ற ஆண்டவர், அவருடைய செபத்திற்கு பதிலளிக்கிறார். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கனம் பண்ணுகிறார், நிறைவேற்றுகிறார். எத்தனை வருடங்களாக இந்த ஊழியத்தை செய்கிறோம், எத்தனை வருடங்களாக நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, தோல்விகளுக்கு மேல் தோல்வி, ஏமாற்றத்தின் மேல் ஏமாற்றங்கள், நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை,
சரீரத்தில் சுகம் இல்லை. உடைந்த உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இவர்களுக்குள்ளே இருக்கிற உறவு சரியாக இல்லை. காரணம், இந்த உலகத்தை முதன்மையாக வைத்து உலகத்தை சார்ந்து வாழ்கிறதுனால ஆண்டவர் நம்மை விட்டு தூரமாக இருக்கிறார். ஆண்டவரை விட்டு தூரமாய் நாம் இருக்கிறோம். உலகத்தை சார்ந்த காரியங்கள், இங்க இருக்கிற பொக்கிஷம், இந்த உலகத்துக்குரிய பொக்கிஷம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை பார்ப்பதில்லை. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கிறவர். நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை பார்க்கிறார். ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு சொன்னார், கற்பனைகளையும் கட்டளைகளும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை கடைப்பிடி, அதற்கு கீழ்ப்படி, அதன்படி நட என்று சொன்னார். உடனே அவன், இந்த கற்பனைகள் கட்டளைகள்லாம் நான் சிறு பிராயத்திலிருந்தே கடைப்பிடிக்கிறேன், இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யட்டும் என்றார். ஆண்டவர் அவனை பார்த்தார். அவர் பார்த்த பொழுது, நமக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, பல பங்களாக்கள் இருக்கிறது, நமக்கு எஸ்டேட்டுக்கு இருக்கிறது, எனக்கு தோட்டம் இருக்குது, கோபுரம் இருக்கிறது, பல காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலகத்தை சார்ந்த காரியங்கள், இவைகளை ஆண்டவர் பார்ப்பதில்லை. ஆண்டவர் பார்க்கிற பொழுது அவர் உள்ளத்தை பார்க்கிறவர், இருதயத்தையும் உள்ளந்தரைகளையும் சோதித்தருகிறவர். அது மட்டுமல்ல, நம்மை பார்க்கிற போது நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்க்கிறார். இந்த வாலிபனுக்கு ஒன்றுமில்லை. அதனால் அவனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிறதை விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது உங்கள் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம் பெருகும் என்று சொன்னார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடினால் அவன் பெருமையாய் வருத்தத்தோடு திரும்பி போயிட்டான் போல. ஆனால் இங்கு அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பேதுருவும் யோவானும் அந்த சப்பானியை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் இந்த பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் அல்ல, அவைகள் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி அவனிடத்தில் இயேசுவை சாட்சியாக நிறுத்துகிறார்கள். இயேசுவை பிரதிபலிக்கின்றவர்களாய் இருக்கிறார்கள். அது உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை என்பதை நிலைநிறுத்துகிறார்கள். அவர்களை பார்த்து சப்பானி அப்பயே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இவர்கள் உண்மையானவர்கள், அவர்கள் உண்மையாக இயேசுவை குறித்து அறிவிக்கிறவர்கள் என்பதை அவன் விசுவாசிக்க ஆரம்பித்தான். அவர் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு. அதனால் அவர்கள் அவன் கரத்தை பிடிச்சு, உடனே அவனுடைய கரத்தை பிடிச்சு எழுந்து நட என்று சொல்லும்போது அவன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் அவன் சுகமாகிறதுக்கு வழியாக இருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவராகிய தேவன் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறவராயிருப்பார். உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவராய் இருப்பார். அவருடைய கிருபை, அவருடைய வழிநடத்துதல் ஒரு நாளும் அவைகள் உங்களை வெட்கப்படுத்தாது. உங்கள் வாழ்க்கை முன்னேற்றங்களை கொண்டு வரும். பேதுருவும் யோவானும் சேர்ந்து இந்த சப்பானியை பார்த்து சொன்னார்கள், என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு கொடுக்குறேன், இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று கரத்தை பிடித்த பொழுது அவனை தூக்கிவிட்டார்கள். அவன் எழுந்து நடந்தான், குதித்தான், ஓடினான். தேவாலயத்தில் அவனை தொழுது கொள்கிறவனாக மாறினான். இந்த தபசு காலங்களில் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிற அனுபவம் இருக்குமானால், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நீங்கள் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் பின்னாடி போகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. அவைகள் நிலையற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். நிலையான மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசு கொடுப்பார். அவர் நம்ம உள்ளத்தில் வந்தார், அவர் நம்மிலே மகிமையாய் வெளிப்படுவார். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா புது சிருஷ்டியாய் மாறுவான்.
பழசெல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாகும் என்று வேதம் சொல்லுது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தியான வேளையில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் உலகத்திற்கு முக்கியத்துவம் இல்லாமல் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். என் உள்ளத்தில் வாங்க, என் இல்லத்திற்கு வாங்க, என் ஊழியத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து உங்களை நாமத்தை மையப்படுத்த, கடவுள் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறவராயிருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த தபசு காலங்களின் 27வது நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இணைந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அலங்கார வாசலில் பிச்சை எடுப்பதற்காக உட்கார வைத்த சப்பானி இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்னான். அவனுக்குள்ள ஜீவன் உண்டாச்சு. காரணம், சீமோன் பேதுருவையும் யோவானையும் அவன் பார்த்தான், தரிசித்தான். அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நம்பினான். இவர்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஆண்டவரை சார்ந்தவர்கள் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ள வந்தது. அந்த விசுவாசம், அவள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவனை சுஸ்தமாக்கின. உடைந்த எலும்புகள், முரடான போன எலும்புகள், வளைந்து போயிருந்த எலும்புகள் நேராக எழும்பி நடக்க குதிக்க அவளுக்கு ஒரு பலன் உண்டானது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்யும். பலவீனத்தில் உங்களுடைய பலத்தை வைங்க சுவாமி. அவள் வியாதியின் கூறுகளை சுட்டெரிக்கும். அவளை அலக்கழிக்கிற, பலவீனப்படுத்துகிற, தோல்வியை கொண்டு வருகிற, சமாதான இன்மையை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத ஆவியில் பிசாசின் அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். நீர் அவர்களை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அவைகள் பிடியிலிருந்து விடுவிப்பீராக, தப்புவிப்பீராக. தெய்வீக ஒரு சுகமளிக்கும் வல்லமையை இப்போ ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளே கடந்து போட்டோம். ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகத்தை வைங்க சுவாமி. பாவத்தை குறித்ததான அபிஷேகம். அந்த அபிஷேகம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தும்படியான ஒரு அபிஷேகம். உலகத்தை சார்ந்த காரியங்கள் நிலையானது கிடையாது, அழிந்து போகிறது என்பதை உணர்ந்து கர்த்தரை பக்கமாய் திரும்ப உதவி செய்யுங்க. பொண்ணோ வெள்ளியோ பணமோ அந்தஸ்தோ பதவியோ அதிகாரங்களோ நமக்கு அவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, சுகத்தை கொண்டு வராது, நிம்மதியை கொண்டு வராது என்பதை உணர்ந்து உண்மையிலே அர்ப்பணிக்க, உண்மை சார்ந்து வாழ, உண்மையிலே மகிமையை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உண்மை நெருங்கி ஜீவிகதான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் சுவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.